ஓம் நமோ நாராயணா. சீடன் உருவத்தில் வந்த பெருமாள். வழங்குபவர் சித்ரா பாலசுப்ரமணியன். ஓம் நமோ நாராயணா. இன்றைக்கி நம்ம ஒரு மிராக்கிளை பார்க்க போகிறோம். இது பெருமாள் நடத்திய ஒரு லீலை. யாருடைய வாழ்க்கையில் என்றால் 2 பேர்கள். ஒன்று ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் அவருடைய சீடர். அவர் பேர் வடுக நம்பி. ராமானுஜருக்கு எவ்வளோ பேர்கள் சீடர்களாக இருந்துள்ளார்கள். இந்த வடுக நம்பியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வடுக நம்பி அவர்களுடைய வேலை என்ன என்றால், ஸ்ரீ ராமானுஜருக்கு சேவை செய்வது, ஸ்ரீ ராமானுஜருக்கு கைங்கரியம் செய்வது, அதுதான் அவருக்கு வேலை. அதை அவர் முழு மனதுடன் பக்தியுடன், குரு பக்தியுடன் செய்தார். அவருக்கு பெருமாள் கூட அடுத்தது தான். அவருக்கு ராமானுஜர் தான் முதல், குருநாதர் தான் அவருக்கு முதல். அப்படியாக அவர் தன் வாழ்க்கையை கழித்து வந்தார். ஒரு நாள் இந்த வடுக நம்பிக்கு எவ்வளோ வேலைகள் உண்டு. ஒரு நாள் அவர் என்ன செய்கின்றார், ஸ்ரீ ராமானுஜருக்காக அவர் பால் அருந்துவதற்காக சமையல் அறையிலே, அடுப்பங்கரை என்று சொல்லுவோம் இல்லையா, அங்கே பாலை காய்ச்சி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த தெருவிலே, ராமானுஜர் இருந்த தெருவிலே ரங்கநாதர் உற்சவர் வருகின்றார். எல்லோரும், இந்த ராமானுஜர் வீட்டில் இருந்தவர்களும் தெருவிலும் வாசலிலே ஓடிப்போய் அந்த உற்சவரை பார்க்கின்றார்கள். ஆனால் இந்த வடுக நம்பி என்ன செய்கின்றார், அடுப்பில் உள்ள பாலை காய்ச்சுவதிலேயே தன் கவனத்தை செலுத்துகின்றார். என்னுடைய குருவுக்காக நான் இந்த பாலை காய்ச்சுகின்றேன். இப்போ மாதிரிலாம் பால் அப்படி காய்ச்சணுன்னு டக்குன்னு ஆஃப் பண்ணுறான். அப்போல்லாம் அப்படி இல்லை. அதில் ஒரு கரண்டியை போட்டு, பசும்பாலில் ஒரு கரண்டியை போட்டு சுண்ட காய்ச்சி அப்படியே அதை போட்டு ஆட்டி அப்படி தான் காய்ச்சுவாங்க. தன்னுடைய குருநாதருக்கு செய்வதை நன்றாக செய்ய வேண்டும், திருந்த செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன், மேலும் பால் வழிந்து பொங்கி வழியக்கூடாது இல்லையா, அதற்காகவும் அவர் பெருமாளை கூட போய் பார்க்கவில்லை. ஒரு சமயம் ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் திருவனந்தபுரம் செல்கின்றார். அந்த தலத்திலே தங்கி தன்னுடைய ஆன்மீக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் இவர் வைணத்தை பரப்புவதை, பெருமாளின் பெருமைகளை சொல்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அங்கிருக்கும் சிலருக்கு இவரை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் அலைகின்றார்கள். பெருமாளுக்கு தெரியாததா? அவர்கள் உச்சக்கட்டத்தை அடையும் போது பெருமாள் அவர்கள் என்ன செய்கின்றார், ராமானுஜர்கள் அங்கே இரவிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றார். பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வருகின்றது என்றால் பெருமாளுக்கு தெரியாமல் இருக்கும். தன்னுடைய கருட வாகனத்தை அனுப்பி ஸ்ரீ ராமானுஜரை தூக்கி கொண்டு வந்து திருநெல்வேலி அருகே 42வது கிலோமீட்டரில் இருக்கும் திருக்குறுங்குடி என்ற ஊரிலே கொண்டு வந்து சேர்க்கின்றார். இரவு பொழுது நன்றாக அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ராமானுஜரை படுத்து உறங்கி விடுகின்றார். விடியற் காலையில் எழுந்து பார்க்கின்றார். ஊர் புதிதாக இருக்கின்றது. சுற்றுமுற்றும் பார்க்கின்றார். அதன் பிறகு என்ன செய்கின்றார், தன்னுடைய காலை கடனை முடித்து கொண்டு குளித்துவிட்டு வெளியிலே வருகின்றார். வெளியிலே வந்துவிட்டு திரும்ப அங்கே எங்கே பெருமாள் கோயில் இருக்கின்றதா என்று கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார். அங்கு இருப்பவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், ஆம், இங்கு ஒரு பெருமாள் கோவில் இருக்கின்றது, அழகிய நம்பிராயர், பெருமாள் பெயர் அழகிய நம்பிராயர் தான். கோவிலுக்கு புறப்படலாம் என்று நினைக்கும்போது எதிரே சிஷ்யன் வடுக நம்பி வருகின்றார். ஓ, இவனும் இங்கு வந்து விட்டானா என்று ஆச்சரியத்துடன் அவனை பார்க்கின்றார். அவன் இவரை நோக்கி, வடுக நம்பி இவரை நோக்கி வர வர ராமானுஜனுக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. அவனிடத்திலே ஒரு தேஜஸ் தெரிகின்றது. அருகே வந்த அவனுடைய கண்களை பார்க்கின்றார். அதிலே ஒரு ஈர்ப்பு சக்தி தெரிகின்றது. வா வடுக நம்பி என்று அழைக்கின்றார். அப்பொழுது வடுக நம்பி கையை கட்டிக்கொண்டு, குருவே என்கிறார். என்ன சொல்லு என்றார். தாங்கள் எனக்கு இன்று திருமண் இட்டுவிட வேண்டும் என்று சொல்ல ஆச்சரியத்துடன், சரி வா என்று அவனை கூப்பிட்டு திருமணை எடுத்து வடுக நம்பியின் நெற்றிலே இடப் போகின்றார். இவருடைய ராமானுஜருடைய கைகள் நடுங்குகின்றது. அவரையும் அறியாமல் உடம்பெல்லாம் புல்லரிக்கின்றது. மெதுவாக தன்னுடைய கை அசைவுகளை நிறுத்தி கொண்டு நிதானமாக நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டு மெதுவாக தன்னுடைய சிஷ்யனின் நெற்றியிலே திருமணை இடுகின்றார். இட்டுவிட்டு அவனையும் கூட்டிக் கொண்டு அவர்
பக்கத்தில் இருக்கும் இந்த பெருமாள் கோவிலுக்கு செல்கின்றார். அங்கே போனதும் சுற்றுவற்றும் பார்க்கின்றார், அர்ச்சகரை காணும். கோவிலிலே மூலஸ்தானத்திற்கு அருகிலே சென்று பெருமாளை பார்க்கின்றார். பவ்யமாக அப்படியே நின்று கொண்டு கீழிருந்து எப்போதுமே பெருமாள் பக்தர்கள் பாத தரிசனத்தை தான் செய்வார்கள். அவர் பாதத்தை பார்க்கின்றார். பாதத்தை பார்த்த பிறகு மெதுவாக தன்னுடைய கண்களை முகத்தின் அருகே கொண்டு செல்கின்றார். முகத்திலே பார்க்கும்போது இவருக்கு சட்டென்று ஒரு நிமிடம் ஒரு ஒரு புது ஏதோ ஒரு உணர்வு உடம்பிலே தோன்றுகின்றது. தன் நெற்றியை பார்க்கின்றார். நெற்றியை பார்க்கும்போது தெரிகின்றது அந்த பெருமாளுக்கு அப்பொழுதுதான் திருமண் இடப்பட்டுள்ளது. அந்த ஈரம் காயாமல் இருக்கின்றது. ஒரு இடத்திலே அந்த திருமண் கூட அப்படியே மெதுவாக வழிகின்றது. இவருக்கு ஆச்சரியம். இந்த பெருமாளை பார்க்கும்போது வடுக நம்பியின் முகம் அதிலே பிரதிபலிக்க போல இருக்கின்றது. உடனே சட்டென்று திரும்பி பார்க்கின்றார். வடுக நம்பி இங்கே வா, எங்கே நீ அப்படின்றார். வடுக நம்பியை காணவில்லை. அவர் உடனே சன்னிதானத்தை விட்டு வடுக நம்பி என்று ஓடுகிறார். எங்கேயுமே வடுக நம்பியை காணவில்லை. திரும்ப மூலஸ்தானத்திற்கு வந்து பெருமாளை பார்க்கின்றார். அப்பொழுது ஆஹா, வடுக நம்பி உருவத்தில் வந்தது நீதானா? என்னிடம் திருமண் இட்டுக்கொண்டது நீதானா? நான் எப்பேற்பட்ட வாக்கியம் செய்துள்ளேன் என்று அடிபணிந்து பெருமாளை வேண்டுகின்றார். இதில் ஒரு விஷயம், நாம் கூப்பிட்ட குரலுக்கு இறைவன் வருவார் என்று சொல்லுவோம். ஆனால் ராமானுஜர் விஷயத்தில் ஒரு கருத்து என்னவென்றால், பெருமாள் எப்பொழுதுமே கூப்பிடலாம் வேண்டாம், எப்பொழுதுமே ராமானுஜர் கூடவே தான் இருந்திருக்கின்றார் என்பது உண்மை. இந்த இடத்திலே இன்னொரு விஷயம், ஒன்று ராமானுஜருக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். அடுத்ததாக ஒரு சிஷ்யன் எப்படி பெருமாளை விட தன்னுடைய குரு உயர்ந்தவர், அந்த குருவுக்கு நான் சேவை செய்வது மிகவும் அதைவிட உயர்ந்தது என்று பெருமாளை கூட பார்க்காமல் சேவை செய்தான் அல்லவா, அந்த சிஷ்யனுக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே பெருமாள் அந்த வடுக நம்பியோட கதாபாத்திரத்தை, அவனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாடகத்தை நிகழ்த்துகின்றார். ஒரு விஷயம், நாம் சேவை செய்தால் கடவுளே சேவகனாக வருவார் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இந்த கோவில் திருக்குறுங்குடி, திருநெல்வேலியிலிருந்து 42வது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திரும்பவும் அடுத்த ஆன்மீக உரையில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்.